வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு சின்ன கதையோட உங்களை கனெக்ட் பண்றேன். இது இந்த கதையோட பேர் பாத்தீங்கன்னா மௌனத்தின் மொழி, புரிந்து கொள்ளுதல். சண்டைக்கு வரியான்னு கேட்கும் மனைவி, ஒரு குட்டி ஸ்டோரி. கோபமும் கொஞ்சம் புன்னகையும். அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை, ஒரு சண்டே மார்னிங். வழக்கம் போல் வீட்டில் அமைதி நிலவ வேண்டிய அந்த பொழுதில் சமையல் அறையிலிருந்து பாத்திரங்கள் உருளும் சத்தம் பலமாக கேட்டது. நம்ம எல்லாமே இதை அனுபவிச்சிருப்போம். நிறைய ஃபேமிலிஸ்ல இந்த பாத்திரம் கோபம்னா பாத்திரத்தை போட்டு உடைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளும் பார்த்திருப்போம். கண்ணன் மெதுவாக ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தான். கையில் காபி டம்ளருடன் வந்தாள் சுமதி. முகத்தில் லேசான அனல் பறந்தது. காஃபியை மேஜை மீது சற்றே சத்தமாக வைத்துவிட்டு, என்னங்க, நான் காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கேன், நீங்க என்னடானா நிதானமா பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு. நான் சொல்றது உங்க காதுல விழுதுங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சீன் நம்ம வீட்ல எல்லா வீட்லயும் நடந்திருக்கும். சண்டைக்கு வரியான்னு சவால் விடுற மாதிரி, ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க என்று படபடவென பொரிந்து தள்ளினாள் சுமதி. கண்ணன் பேப்பரை மெதுவாக கீழே இறக்கி வைத்தான். சுமதியின் முகத்தில் இருந்த கோபத்தையும் அவளது கண்களில் இருந்த ஆதங்கத்தையும் பார்த்தான். வழக்கமாக இப்படி பேசும்போது தானும் எதிர்த்து பேசினால் அது பெரிய சண்டையில் போய் முடியும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருப்போம். அவங்க பேசினா நம்ம பேசாம இருந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கடைசியில ஒரு ஒரு தருணத்துல பொங்கி விழுந்துருவீங்க. அவன் மெதுவாக புன்னகைத்தான். சுமதி, நீ இவ்வளவு அழகாக படுறப்ப நான் எப்படி உன் கூட சண்டைக்கு வர முடியும்? நீ சண்டைக்கு வரியான்னு கேட்டா நான் அந்த சண்டையில் தோத்து போக தயாரா இருக்கேன்னு தான் சொல்வேன். ஏன்னா உன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதை விட உன்னோட இந்த அன்பான கோபத்துக்கிட்ட தோத்து போறதுல எனதான் எனக்கு பெருமை என்றான் மிகவும் நிதானமாக. அவளது முகத்தில் இருந்த அந்த ஆக்ரோஷம் அவனுடைய ஒற்றை புன்னகையிலும் அமைதியான வார்த்தைகளிலும் அப்படியே உறைந்து போனது. எத்தனையோ வார்த்தைகளை தயார் செய்து சண்டைக்கு தயாராக வந்த சுமதி கணவனின் அந்த மௌனமான அன்பின் முன்னால் தன் கோபத்தை அப்படியே மறந்து போனாள். போங்க, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசி என்னை ஏமாத்திடுறீங்க என்று லேசான வெக்கத்துடன் சிரித்துக் கொண்டே அவள் சமையலறைக்குள் நகர்ந்தாள். அன்பானவர்கள் சண்டைக்கு வரியா என்ற கோபத்தோடு அழைக்கும் போது நாமும் கோபத்தை காட்டாமல் புன்னகையோடும் அமைதியோடும் விலகி கொடுத்தால் அங்கே சண்டை மறைந்து அன்பு மட்டுமே மிஞ்சும். அதுதானே நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நல்லது. மௌனத்தின் மொழி புரிந்து கொள்ளுங்கள். பவர் ஆஃப் சைலன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் நண்பர்களே. ஹோப்ஃபுல்லி இந்த சண்டை கதை உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இன்புட் கிடைச்சிருக்கும். வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ. நாளைக்கு ஒரு சிறப்பான லேர்னிங்கோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.